நீங்களும் கமருதீனும் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் 25+ ஸ்கூல்லேருந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். அம்மா அப்பா இல்லை, அக்கா மட்டும்தான். இப்போ தான் அம்மா 4 months பேக் தான் இறந்தாங்க. ஆனால் அவருக்கு இன்னும் அது வந்து வெளியே வரல. ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் ஆரம்பத்திலே எப்படி தானே? ஏன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் அது உள்ளே வந்ததுக்கப்புறம் கிடையாது, செட்டிலே வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸில் கிடையாது. அவங்க கிளாஷ் மாதிரி ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஆதிரை வந்து ஒரு ஸ்டாம்ப் ஒன்று பண்ணாங்க, எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் போயிட்டு இப்படி தான் பண்ணிட்டு. அது பார்க்க எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஒரு இடத்துல பார்வதி ஒரு ஸ்டாம்ப் ஒன்று பண்ணியிருப்பாங்க, என்னை தப்பா தொடுறான். இவர் வந்து திருப்பி போய் கேட்பாரு, இந்த மாதிரி அந்த இன்அப்ராப்ரியேட் டச் பண்ணணும்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்பாங்க. பார்வதி இருக்கும்போது தான் அவர் கேட்பாரு. இப்போ பண்ணியிருந்தாருன்னா திருப்பி அதை கேட்க மாட்டார்ல. அப்படி பார்த்தீங்கன்னா திவாகர் மேலே தான் இந்த அதே மாதிரி துஷார் ஒரு நாள் காலைல எழுந்திக்கும் போது லிப்ஸ்டிக் மார்க்ஸ்லாம் இருக்கும். இவனை பற்றி தப்பாகவே நம்ம போர்ட்ரேட் பண்ணி வச்சுருவோம். அதே சமயம் இவங்க கூட கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருப்போம். அது ரொம்ப ஒரு கேவலமான வேலை. அது கமருதீன் சில இடத்துல சண்டை போடும்போது ப்ரோமோக்காக பண்ணிடுறாரோ. எனக்கு பார்வதி பண்ணுறது தான் வந்து எல்லா ப்ரோமோ நான் தான் வரணும் அப்படின்ற மாதிரி பண்ணுற மாதிரி தோணுது. பார்வதியில் கிட்டேருந்து விலகி வந்தாலே ஒரு கேம் சூப்பராக ஆடுவார். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட கமருதீனுடைய ஃப்ரெண்ட் ஜான் தான் இருக்காங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். பிக் பாஸை பார்க்கக்கூடிய ஒரு நேயரா எப்படி இருக்கு பிக் பாஸ் பார்க்கறதுக்கு? இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற சீசன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கம்மியாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் அது ஆஃப்டர் வைல்ட் கார்டுக்கு அப்புறம் சொல்கிறீங்களா? அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அவங்க வந்ததுக்கப்புறம் கூட இன்னும் நல்லா லைட்டாக இந்த இதெல்லாம் பண்ணி நல்லா கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்களும் கமருதீனும் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் 25+. 25 வருஷமா? அதுக்கு மேலே ஸ்கூல்லேருந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். அப்போனா அவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். கமருதீனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ்னா என்ன? ப்ளஸ்னால் அவர் எல்லா கூடயும் டக்குன்னு அடாப்ட் ஆகிடுவார், ரொம்ப ஜோவியலாக இருப்பார். அதுதான் அவர் இருந்தாருன்னா அந்த இடமே கலகலன்னு இருக்கும். நல்லா சிரிச்சிட்டே இருக்கலாம். ஜாலியான டைப்பா? சூப்பராக இருப்பார், ஷாக்காக ஜாலியாக இருப்பார். சொல்ல ரொம்ப ஷாக்காக இருக்கு எங்களுக்கு. அது நீங்கள் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அப்படி தெரியுது போல. ஓகே ஓகே. அவர் அப்படி தான் இருந்தாருன்னா அந்த இடமே கலகலன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும், சிரிச்சிட்டே இருப்போம் நம்ம. மைனஸ்னா? அவர் ரொம்ப கோவப்பட மாட்டார், ஆனால் ரொம்ப நம்ம ஏதாவது ரொம்ப நோண்டணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் போயிடுவார். நான் இதை ஏன் கேட்குறேன் அப்படின்னா, உள்ளே வந்தப்போ அதாவது ஸ்டேஜ் மேலே ஏறும்போது நீ இது கிடையாது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்துச்சு. ஆமாம் ஆமாம், ரைட், ரெண்டு சொல்லியிருப்பாரு. ஆமாம், எங்களுக்குமே கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. உள்ளே போகும்போதே கேம் ஆரம்பிக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் முதல் வாரத்தும் 2ஆம் வாரமும் சரி 3ஆம் வாரமும் சரி கோவம் அதிகமாயிட்டே இருக்குது, வார்த்தைகள் விடுறது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பார்க்கும்போது. அப்படி தான் டக்கு டக்குன்னு வார்த்தை விட்டுருவாரோ? இல்லை, அப்படி விட மாட்டார். என்னன்னு தெரியல, அவர் அப்படி உள்ளே இருக்கும்போது அவங்க மைண்ட் செட் எப்படி நமக்கு தெரியாதுல்ல. ஒரு அந்த ப்ரெஷரில் ஏதாவது டக்குன்னு வார்த்தை வந்துடுது போல. ஓகே. ஏன்னா வெளியே அப்படி டக்குன்னு வார்த்தை அந்த மாதிரி லூஸ் டாக் அந்த மாதிரி எதுவுமே விட மாட்டார். ஏன்னா இப்போ நமக்கே ஒன்று தெரியும்ல, ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எங்கே நம்ம சில விஷயங்களை பேசணும், எங்கே சில விஷயங்கள் பேசக்கூடாது, இது பேசினா எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த கான்ஷியஸே இல்லாத மாதிரி எங்களுக்கு தோணுது. பார்க்கும்போது எங்களுக்கு அது ஆக்சுவலாக தோணுச்சு. ஐ மீன் அவர் பேசுறதும் சரி வார்த்தையை விடுறதும் சரி எல்லாரும் பார்க்குறாங்க, ஆனால் கான்ஷியஸ் இல்லாமல் டக்குன்னு வார்த்தையை விட்டுறாரோ அப்படின்னு தோணுது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திவாகர் எடுத்தால் கூட அவரு தான் அவரை நோண்டி மாதிரி ப்ரோவோக் பண்ணுற மாதிரி இருக்குது, அது கண்ட்ரோல் இல்லாமல் டக்குன்னு வந்துடுது. ஓகே, ஸோ அப்படிதான். அது இல்லாமல் அவர் பொதுவாக அப்படி கிடையாது, ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவர் பிஆர் டீம் வச்சிருக்காரா? இல்லை அதெல்லாம் வைக்கல. வைக்கலையா? இல்லை. ஓகே. ஏன்னா எப்போதுமே பிக் பாஸ்க்குள்ளே போகிறவங்க ஒரு பிஆர் டீம் வச்சு தான் போவாங்கல்ல. ஸோ அதனால அந்த கேள்வி முன்னெடுத்து வச்சேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன பேசிக்கிறாங்க? கமருதீனுடைய கேமை பற்றி என்ன பேசிக்கிறாங்க? கேம் பற்றி இப்போ ரொம்பவே எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. லைக் போன வாரத்துலேருந்து எல்லாருமே சூப்பர் ஹாப்பி. லைக் சாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணார், ப்ளஸ் மக்களுமே அந்த அப்ளாஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா எங்களுக்குமே எப்போ கமருதீன் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக அப்படிதான் அவர். ஏன்னா ஒரு விஷயம் பேசும்போது கன்ஃபியூஸ் பண்ணி அவரே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்மெண்ட்லேயே பேசுகிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஆக்சுவலாக சார்ட்ட மட்டும் தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பேசும்போது மேபி அந்த நர்வஸ் ஆகி அப்படி பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே. மற்றபடி நார்மலான எல்லாம் பொறுமையாக எடுத்து சொல்லுவார். அப்படியா? அது என்னன்றது தெரியல. உண்மையாகவே நீங்கள் சொல்ல அப்படியா நான் கேட்கறது எல்லாமே எனக்கு ஷாக்காக இருக்குது. பொறுமையாக எடுத்து சொல்லுவாருன்னா எனக்கு இன்னும் ஷாக் ஆகுது.
உரிமையாக தான் சொல்லுவார் எல்லாமே. ஓகே. எடுத்து ஒரு விஷயத்தை அப்படி சொல்லுவார். மேபி சார் பார்க்கும்போது அப்படி அந்த நர்வஸ்னஸ்னால ஒரு அப்படி இருக்காரா என்னன்னு தெரியல. எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தான், ஏன் இப்படி இந்த மாதிரி தடுமாறுறாருன்ற மாதிரி எங்களுக்குமே அதான் ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஏன்னா நாங்களுமே அப்படி பார்த்து கிடையாது அவரை. எங்களுக்கே புதுசாக தான் இருந்தது பார்க்கும்போது. ஃபேமிலி சைடில் என்ன சொன்னாங்க? ஃபேமிலி இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தான். அவங்க அம்மா அப்பா இல்லை, அக்கா மட்டும்தான். ஆமாம். ஸோ இப்போ அவங்க நல்லா இப்போ ஹாப்பியாக ஓகே பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது. ஓகே. அக்காட்ட இடையில பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? ஐ மீன் ஸ்டார்டிங்கில். இப்போ நான் நேற்று கூட பேசினேன் அவங்ககிட்ட. இப்போ நல்லா விளையாடுறான் ஓரளவுக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி டைவர்ஷன் இல்லாமல் ஆடினார்னா இன்னும் கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரோட டேலண்ட்ஸ் எல்லாமே ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த ஃபுல் பேக்ட் அவர் நிறைய டேலண்ட் வச்சுருக்காரு. ஸோ எல்லாத்தையும் ஒன்றுனா இப்போ காட்டிகிட்டு இருக்காரு. லைக் அந்த டான்ஸ் பாட்டு அது பண்ணுவார், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா சூப்பராக பண்ணுவார். அந்த சீன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதை பற்றி பேசுவோம். ரொம்ப சூப்பராக நடிக்கிறாரு. அவர் டாஸ்காக இருந்தாலும் கரெக்டாக பண்ணுறாரு. அதுவும் அந்த புதுப்பேட்டை சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கும். அது அவ்வளோ அழகாக பண்ணுறாரு. நடிக்கிறதுக்கான ஆசை அப்படிங்கிறது எப்பயிலேருந்து வர ஆரம்பிச்சது கமருதீன்? அது அந்த பாலிடெக்னிக் அந்த டைமில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் லைட்டாக வர ஆரம்பிச்சது. அப்புறம் காலேஜ் படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு பேஷன் அவருக்கு, அது உள்ளே போயிடணுன்ற மாதிரி, எப்படியாவது உள்ளே போயிடணுன்ற மாதிரி. அப்போவே ஏதாவது சும்மா அவரே வீடியோ எடுத்துப்பார், ஏதாவது பண்ணி காட்டுவார். பசங்க இருக்கும்போது ஏதாவது ஒன்று டக்குன்னு ஒரு ஆக்ட் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணுவார். ஓகே. ஸோ அப்படி இப்படி பண்ணி அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஐடிக்குள்ளே போயிட்டார். அப்போவுமே 5 days ஒர்க் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டே சும்மா இருக்க மாட்டார். ஏதாவது ஆடிஷன் போவார், அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி போவார். அந்த பீரியடில் கமருதீன் அதாவது சில விஷயங்கள் நம்ம வீட்டில் சொல்ல முடியும், சில விஷயங்களை வீட்டில் சொல்ல முடியும், நண்பர்கள்ட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். ஆடிஷன் போகும்போது அவங்க ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? அதில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? அது அவர் இப்போ இனிஷியல்லாம் போகும்போது அந்த நம்ம ஸ்டாமர் ஆகும் இல்லையா, சில டைம் வாய் திக்கும், அந்த மாதிரி கேமரா கான்ஷியஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏதாவது சொல்லுவாங்க, திட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் ஃபீல் பண்ணுவார். ஓகே. அப்புறம் ஒரு கிளாஸ் மாதிரி போனார், கூத்துப்பட்டுற மாதிரி. வேற அண்ணன் ஒரு தெரிஞ்ச அண்ணன் நடத்தினார். ஓகே. அதில் போயிட்டு நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லாவே அந்த கேமரா இருக்குன்றதே அவர் மறந்துடுவார். அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவார். சூப்பர். கூத்துப்பட்டுற பேர் கான்ஷியஸ் கூத்துப்பட்டுற மாதிரி ஒரு கிளாஸ். க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர். ஆக்சுவலாக அவரோட கிளாஸில் போனார். அதுலேருந்து இன்னும் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டார். கமருதீன் அவருடைய ஸ்டோரியை சொன்னார், ஓவராலாக அவருடைய ஸ்டோரியை சொன்னார். அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா நாங்கள் கதையாக கேட்டோம், நீங்கள் அவர் கூட இருந்து அதில் பயணிச்சிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு? அது அவர் சொன்னது எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு எனக்கு. லைக் அம்மாவோட இதை சொன்னாங்க. இப்போ தான் அம்மா 4 months பேக் தான் இறந்தாங்க. ஆமாம். ஸோ அதில் ரொம்ப டிப்ரெஸ் ஆகியிருந்தார். ஓகே. அப்புறம் அவரே அதுலேருந்து வெளியே வரதுக்காக நிறைய எக்ஸ்ட்ரா அந்த ஷூட்டிங் இது பண்ணுறது, அந்த மாதிரி ஆட் ஷூட் போடுறது, அந்த மாதிரி ரொம்ப ஃபுல்லாக என்கேஜாக வச்சுருந்தார் அவரே. ஓகே. அப்புறம் நாங்கள் எங்கேயாவது வெளியே போகிற அந்த மாதிரி. ஆனால் அவர் இன்னும் வெளியே வரல. அம்மாவுடைய இறப்பில் அம்மாவிலேருந்து வெளியே வரல. அதுக்குள்ளே பார்த்துருப்பீங்கல்ல, உள்ள பிக் பாஸ்குள்ளேயும் எழுதிருப்பாரு. ஏன்னா அந்த இடத்துல அவர் ஆக்சுவலாக ரொம்ப உடஞ்சிட்டாரு. என்னடா எதுவுமே இல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம், எங்கள் அம்மா இவ்வளோ விஷயம் ஏன் அப்படிங்கும் போதெல்லாம் ஓகே, ஒரு மனுஷன் என்னதான் கோவப்படுறோமே இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது அப்படிங்கிற ஒரு விதமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் ஃபேமிலி சைடில் எப்படி என்ன சொல்லுவாங்க? ஃபேமிலி சைடில் ஏன்னா அந்த ஓவராலாக ஸ்டோரியை பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அக்காவை பற்றி சொல்லுங்கள். அக்கா ஐடி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க நல்ல ஒரு பேக்கேஜில் இருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. அவர் ஆவடில் தான் இருக்கார் அவர். ஆனால் இப்போ ரீசெண்டாக அவர் வளர்ச்சிவாக்கம் போயிட்டார். அங்கே தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து அங்கே இருக்கார். ஏன்னா அவர் எல்லாமே சென்டராக இருக்கிறதுனால அங்கே போயிட்டாரு. மெயினாக போனது அம்மா இறந்ததுக்கப்புறம் தான். இங்கே தான் இருந்தார். வந்து போவார். ஓகே. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக போயிட்டு அப்படி புரியுது அங்கே இருக்கார் அவர். அப்படியே கட் பண்ணால் அவருடைய லவ் ஸ்டோரியை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லவ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பிரேக்கப் அவரை ரொம்பவே டவுன் ஆக்குனுச்சு. ஆமாம் ஆமாம். ஓகே. அந்த டைம் பீரியடில் எப்படி இருந்தார் அவர்? அது ரொம்பவே ரொம்ப டிப்ரெஸ் ஆனார். சரியாக பேச மாட்டார், அப்படி ஒரு மாதிரி தான் இருந்தார் அவர். சரி, அப்புறம் எங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுவார்.
கூட வந்து இருப்பார். நாங்களுமே அவரை தனியாக விட மாட்டோம், எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போவோம். அடிக்கடி ட்ரிப் போயிட்டுருப்போம். ஸோ அப்படியே அவரை என்கேஜிங்காக நாங்களும் அப்படி வச்சுட்டு இருந்தோம். ஓகே. அது இருந்து ரொம்ப நாள் இருந்தது அது. ஓ ஓகே. ஃபர்ஸ்ட்ல ஓதுல அவருக்கு. ஆமாம். இந்த முதல் காதல் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து ஆக்சுவலாக ஸ்டாப் ஆனார். அவர் பேசும்போதே அந்த முதல் காதல் சொல்லும்போது என்னதான் சிரிச்சுக்கிட்டு சில விஷயங்களை சொன்னாலுமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வலி என்னங்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் ஆரம்பத்திலே எப்படி தானே, ஏன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் அது உள்ளே வந்ததுக்கப்புறம் கிடையாது. அவங்க செட்டிலே வந்து 2 பேரும் ஒரே சீரியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க, மகாநதி பண்ணிட்டு இருக்காங்க. செட்டிலே வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸில் கிடையாது. அவங்க நல்லா இருப்பாங்க, திடீர்னு சண்டை போடுவாங்க. அப்படி அடிக்கடி ஏதாவது ஒன்று லைக் கிளாஷ் மாதிரி ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே ஓகே. அதை பெருசாக சொல்ல மாட்டாரு, ஆனால் நம்ம பேசுவோம் டெய்லி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போது மாதிரி ஆயிடுச்சு, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார். ஓகே. ஏன்னா ஆதிரையுமே சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மாவுடைய இறப்புக்கு நான் போயிருந்தேன், அப்போ கூட நான் போயிட்டு இது எல்லாருமே வந்திருந்தாங்க. ஓகே. சார் கூட வந்தாங்க, பிரவீன் சார் வந்திருந்தாரு. அப்போ போயிட்டு நான் கூட காமாரு லைக் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெக்கவர் ஆகிடலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் என்கிட்டயும் இந்த அளவுக்கு கோவப்படுறான், இந்த அளவுக்கு ஹார்ஷாக பேசுகிறாங்க. ஏன்னா ஆதிரை வந்து ஒரு ஸ்டாம்ப் ஒன்று பண்ணாங்க, எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் போயிட்டு இப்படி தான் பண்ணிட்டு. அது பார்க்க எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஓகே. அவர் அது அப்படி ஆளே கிடையாது அவர். அந்த மாதிரி அவரை போய் இந்த மாதிரி கேட்கறது அதெல்லாம் பண்ணவே மாட்டார் அவர். அவர் ரொம்ப ஒரு டீசெண்டான ஆளுன்னு சொல்லலாம். ஓகே. இவரை போய் வாலண்டியர் அவங்க சொன்ன மாதிரி அந்த அலிகேஷன்லாம் அது பார்க்கும்போதே நாங்கள் சிரிச்சுட்டு தான் இருந்தோம், என்ன இப்படி வைக்கிறாங்க அவர் மேலே அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை கூட நார்மலாக பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அரோரா கூட பேசினாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா பேசிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்வதி கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. அரோராவுக்கு வந்து இல்லை அவன் அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் நான் வந்தேன், லைக் இந்த வீட்டிலேருந்து நான் மாறி இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டே என்னன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு. அரோராக்காக இவ்வளோ தூரம் ஏன் கமருதீன் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ பொதுவாகவே வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அப்படின்னா, ஜெல் ஆகிட்டாருன்னா அவர் வந்து அவங்க என்ன வேணா பண்ணுவேன்ற மாதிரி அவர் கேரக்டர் அப்படிதான். ஒரு 2 days பேசினா கூட அவருக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அவர் வந்து எல்லாத்துக்காகவும் கூட நிற்பாருன்ற மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஓகே. ஸோ அந்த வீட்டிலேருந்து 2 பேர் இங்கே வர மாதிரி இருந்தது இல்லையா. ஸோ மற்றவங்க வரதுக்கு ரெடியாக இல்லை, இவங்க போகிறதுனால இவர் கூட போனார். ஏன்னா நல்ல ஒரு டேர்ம்ஸில் இருந்தாங்க, அப்போ நல்லாவே இருந்ததில்ல பாண்ட் பார்க்குறது, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாதிரி இருந்தது. ஸோ அதனால அவர் தனியாக போக வேணாம்னு சொல்லிட்டு கூட போயிருக்காரு. ஓகே. ஏன்னா எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து அரோராக்காக அவர் பேசிட்டு இருப்பார், துஷார் அங்கேருந்து வருவார். துஷார் வந்ததுக்கப்புறம் அரோரா துஷாரோட போயிடுவாங்க. துஷாருக்கும் கமருதீனுக்கும் அரோரானாலேயே சண்டை, அதாவது ஒரு பொண்ணுக்காக 2 பேரும் சண்டை போட்டு அப்படி எனக்கு தோணல. அந்த விஷயங்களை முன்னாடி துஷார் தான் வந்து அவர் இடையில வந்து இவர் ஏதோ கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து நீ வந்துரு அப்படின்னு சொல்லி கூட்டு போவார். ஆமா. இவர் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்காக சண்டை போட்ட மாதிரிலாம் எனக்கு தோணவே சுத்தமா தோணல. எனக்கு ஓப்பனா சொல்லுங்க, பார்வதி கமருதீனை ட்ரம் கார்டா யூஸ் பண்ற மாதிரி தெரியுதா தெரியலையா? அப்படிதான் தெரியுது. அவங்க கூட யார் இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு அவங்க கிட்ட. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இவர் ஒரு டைம்ல வந்து பார்வதி இவங்க க்ளோஸா இருந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜோன்ல இருக்கும்போது கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக போய் நிக்கிறது அதெல்லாம் பண்ணியிருந்தாரு இல்லையா. அதோட ஜென்ரலா அவரோட கேரக்டர் அப்படிதான். ஓகே. பசங்க பொண்ணுன்னு பார்க்க முடியும். இப்போ கூட அவரே சொல்லியிருப்பாரு நேற்று முந்தானேத்தோ, பொண்ணு பையன்லாம் கிடையாது, எனக்கு ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே தான் நானும் சொல்றேன். ஒரு இடத்துல பார்வதி ஒரு ஸ்டாம்ப் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதாவது எப்படி ஆதிரை வந்து ஒரு ஸ்டாம்ப் ஒன்று பண்ணாங்களோ அதேமாதிரி பார்வதி ஒரு ஸ்டாம்ப் ஒன்று பண்ணுவாங்க. என்னை தப்பா தொடுறான் கட் பண்ணி முன்னாடி பார்த்தா ஜெயிலில் பார்வதி தான் கமருதீனோட சேர்ந்து இருந்தாங்க. அதே மாதிரி வெளியே சோஃபால காலை தூக்கி போட்டது அதெல்லாம் நான் என்ன அதை பார்க்குறேன்னா, ஒருத்தர் சாரோட எபிசோடில் 2 பேரையும் வச்சு ரோஸ்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து அவரை டவுன் பண்ணிட்டு ஆக்சுவலாக அது பேக் ஸ்டாப்பிங் தான் அவங்க பண்ணது. அதை தான் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா திருப்பி அவங்க நல்லா பேசுவாங்களா, அதுக்கப்புறமும் நல்லா தானே பேசியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். அதை அவரை டவுன் பண்ணிட்டு இவங்க மேலே போகிற மாதிரி. அதான் எப்படி இருக்குன்னா, கீழே இருக்கக்கூடிய அதான் பப்பட் ஹேண்ட்லரா பார்வதி, பப்பட்டா கமருதீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது இல்லை. ஆக்சுவலாக லாஜிக்கலாக அது அப்படி தானே இருக்கு பார்க்கும்போது. அது உங்களுக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. நான் அது ஒரு
ஃப்ரெண்டுக்காக பண்ணுவான்னு சொன்னால, நான் அப்படிதான் அதை பார்க்குறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கமருதீன் வந்து ஒரு ஃப்ரெண்டாக பேசினாவோ இல்லை நல்ல விதமாக பழகுனாவோ அவங்களுக்கு கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ வரைக்குமே சண்டை நடந்தாலும் ஓகே ஃபைன் அப்படின்னு பார்வதி கிட்ட போய் பேசுறாரு. நீங்க பாத்துருப்பீங்க, மார்னிங் வந்து அந்த பாட்டில தூக்கி எறியுவாங்க, கமருதீன் திட்டுவாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா அவங்க பண்ற வேலையை அவங்க டிஷ் எடுத்துட்டு இவரு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அதை நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அதுதான் சொல்றேன். அவ்வளவுதான் கமருதீன், அவ்வளவுதான். ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சண்டை போடுறோம், திட்டுறாங்க, அதை மறந்துடுவாரு. மறந்துட்டு திருப்பி போய் அவரு நார்மலா ஆயிடுவாரு. அவரு இது எப்படி இருக்குன்னா இவனை பத்தி தப்பாவே நம்ம போர்ட்ரேட் பண்ணி வச்சிருவோம். அதே சமயம் இவங்க கூட கொஞ்சம் சேஃப் ஜோனா இருப்போம். ஏன்னா இருக்காங்க அவங்க பார்வதி தானே. ஆமா. ஓகே, அது ரொம்ப ஒரு கேவலமான வேலை. அது இன்னும் கூட அவருக்கு தெரியாது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது அவருக்கு சரியா தெரியல. தப்பா சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். என்ன சொன்னாங்கன்றது தெரியல. தெளிவா தெரியல அவருக்கு. ஆக்சுவலா அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா ரொம்ப பெரிய பஸ்ட் அவுட் ஆகும். ஏன்னா பார்வதி வந்து திவாகர் ஒரு இடத்துல வந்து பொண்ணு கிட்ட தப்பா நடக்காத அப்படின்றதுக்கு கமருதீன் அந்த இடத்துல பஸ்ட் அவுட் ஆவாரு. பார்வதி உடனே அதை பத்தி நீங்க பேசாதீங்கன்னா உங்களோட விஷயத்தை பத்தி பேசுங்க. அதாவது நான் பேசினது வெளில தெரியாத மாதிரியே இருக்கட்டும், தெரிஞ்சிச்சுன்னா இந்த ட்ரெம் கார்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாரு நேத்தி. அதான் இப்ப அவர் தப்பே பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இவரா இப்போ ஒரு நாள் வந்து 2 days பேக் வந்து திவாகரும் பார்வதியும் சாப்பிட்டு இருப்பாங்க. இவர் வந்து திருப்பி கேட்பாரு, இந்த மாதிரி அந்த இன்அப்ராப்ரியேட் டச் பண்ணணும்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்பாங்க. பார்வதி இருக்கும்போது தான் அவர் கேட்பாரு. ஸோ அவரு இப்போ நம்ம தப்பு பண்றோம்னா அந்த தப்பை வந்து நம்ம மறைஞ்சிடுச்சுன்னா நம்ம அதை அப்படியே விட்டுருவோம், அப்பாடான்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனா வந்து இவரா போய் திருப்பி கேட்கிறாரு அப்படி சொன்னாங்களான்ட்டு. அப்படி கேட்கிறப்ப நமக்கு என்ன தெரியுது, அவர் பண்ணல. அது பண்ணியிருந்தாருன்னா திருப்பி அதை கேட்க மாட்டார்ல, அவங்கள வச்சே கேட்கறாங்க. அப்போ திவாகர் வந்து அதை பத்தி பேச வேணாமே அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்றப்போ அப்படிலாம் சொல்லலை அப்படின்னாங்க. ஆனா சொல்லியிருக்காங்க பவுண்டரி தாண்டி ஒரு டச் இருக்கு, பேட் டச் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி இருந்ததுன்னா இவர் திருப்பி கேட்க மாட்டார்ல. தப்பு பண்ணியிருந்தாருன்னா திருப்பி அதை போய் கேட்க மாட்டார்ல. ஒரு விஷயம் மறந்துச்சுன்னா ஓகே, ஆமா எஸ்கேப் போக தான் பார்ப்போம். இவரு போய் நமக்கு அதிலே தெரியுது அவர் பண்ணலன்றது. ஓகே, ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள வரும்போது பிரஜனும் சாண்ட்ராவும் ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. பார்வதி நீங்க என்னென்ன பேசுனீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்லணும். ஏன்னா இவர் ஏதோ கேட்கும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி பார்வதி வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த மாதிரி அவங்க எனக்கு சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது, ஆமாம் நான் பார்த்துருக்கேன் பார்வதி வந்து 24/7 உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருக்கேன், இந்த 1 hour எபிசோடையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். திரும்பி பார்ப்பாரு. அப்போ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கை கொடுங்க ஒருத்தர். ஆக்சுவலாக எனக்கு ஓகே, ஒரு மனுஷன் கோவப்படுறதுனாலே அவன் கெட்டவன்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். எனக்கு எந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு தெரியல, அவரை குத்திக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், தெரியாமல் இருக்காரு. அது இன்னும் நம்பி சொல்லிட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது அப்படி திரும்பி பார்ப்பாருல்ல, அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவரு நான் ஓகே நீங்கள் ஃபுல் எபிசோட் பார்த்தனால நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு போவார் டாஸ்க்கு படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அப்போ அவருக்கு வந்து சரியாக டாஸ்க்கு புரியாது. ரொம்ப நேரம் தமிழை வந்து கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருப்பார். அப்போ பிக் பாஸ் வந்து இல்லை நீங்கள் போயிட்டு பார்வதியை வர சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. பிக் பாஸ் என்னுடைய இமேஜ் எதுவும் தப்பாக ஆயிடாதா, கான்ஷியஸாகவே ஒரு விஷயம் பண்ணார். என்னென்னா கான்ஷியஸாக இருக்கார் அப்படின்னா எந்த வகையில் சொன்னால் நம்மளை எங்கேயா தப்பாக காமிச்சிடுவாங்களோ, தப்பாக போர்ட்ரேட் ஆடுவோமோ அப்படிங்கிற விஷயமா ஒரு தடவை அவர் மறுபடியும் பொண்ணுங்க விஷயத்தில் என்ன ஏன் லாக் பண்ணுறீங்க. இப்போ இருக்கக்கூடிய பிக் பாஸில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த பார்வதி கமருதீன் இவங்களுடைய பெரிய பிரச்சனை தான். எல்லாருக்குமே இந்த பிக் பாஸை ரொம்ப டீக்ரேட் பண்ணி காமிக்கிறது. அதை உருவாக்குனது யார் அப்படின்னா பார்வதி தான் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா கமருதீன் வந்து ஆக்சுவலாக இது என்னுடைய கருத்து கிடையாது, பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் வச்சுங்களேன். உங்களுக்கு ஓவராலாக இதை பார்க்கும்போது இந்த பிரச்சனைக்கான காரணம் யாரா தெரியுது? நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஜோன்ல இருந்தாங்க. பார்வதியை தான் வந்து எல்லாம் பண்றது. லைக் இவரா போய் எங்கேயாவது காலை தூக்கி மேலே போட்டு நீங்க பாத்தீங்களா? இல்லை இவரா போய் சாஞ்சு பார்த்துருக்கீங்களா? பண்றதெல்லாம் பார்வதி தான். ஸோ இவர் இடம் கொடுத்தாரு, அது கொடுக்காம 2 பேரும் அந்த ஒரு இதுல இருந்திருந்தாங்கன்னா இந்த பேச்சு வந்திருக்காது. ஓகே, பார்வதி அவரோட எக்ஸ் மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுனால அவரு கொஞ்சம் ஏன்னா சாஃப்ட் கார்னர் இருக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நீ ஒரு விதத்துல பார்க்கும்போது என்னோட எக்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா, அது எனக்குமே தோணி இருக்குது. எந்த விதம்? ஏதோ ஒன்று அந்த லுக் வைஸோ சம்திங் அந்த ஒரு இது இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கும். மேபி இருக்கலாம்.
பிக் பாஸ் வீட்லேருந்து இவங்க ஒருத்தவங்க வெளில வந்துட்டாங்கன்னா பிக் பாஸ் ரொம்பவே கரெக்டாக இருக்கும், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிக் பாஸாக இருக்கும் அப்படின்னா அது யாராக இருக்கும்? கண்டிப்பாக அது பார்வதா. ஓகே. அவங்க வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ப்ளஸ் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா கமருதீனுக்கு ஒரு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே. அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கும். கேமும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். தேவையில்லாத அந்த சண்டைகள் இப்போ வந்து யாராவது ஏதாவது ஒரு டாஸ்க் சொன்னால் கூட அதை ஏன் நான் பண்ணணும்னு கேட்பாங்க. யாருக்கும் அந்த மாதிரி கேட்க தோணாது. அவங்க வந்து அதை பாயிண்ட் பண்ணி கேட்பாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்காது. நார்மலாக போகும், தேவையான இது மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி தோணுது. கமருதீன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல பேசும்போது பார்வதி கிட்ட ஒரு விஷயம் உங்க மேலே தப்பு இருக்குன்னு சொன்னால் அதை அவர் காதில் வாங்கிக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓவராலாக பார்வதிக்கு ஒன்றுனா அது கரெக்ட், பார்வதிக்கு தப்புனா இங்கே இருக்க எல்லாருமே தப்பு அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். அவங்க ஒத்தாரா நின்று இதுதான் கரெக்டுன்ற மாதிரி நிற்பாங்க. அது ஒரு ஆனால் சில இடத்துல வந்து அவங்க சொல்கிற பாயிண்ட் கரெக்டாகவும் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு விஷயத்தில் மட்டும் பார்வதி ரொம்ப பிடிக்காதுன்னா அவங்க தனியாக நின்று ஒரு தைரியமாக போல்டாக நின்று இதுதான் சொல்லிட்டு நிற்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாகவும் பேசுவாங்க சில இடத்துலலாம். அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு பார்வதி பிடிக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் மட்டும். ஆமாம், ஏன்னா ஸ்டாம்பிங் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற அது அப்படியே எப்படி மேனிபுலேட் பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லாம் மேனிபுலேட் ஹிட் ஆகுமோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு ஒருத்தரை டிகிரேட் பண்ண முடியுமோ ப்ரோமோக்காக பண்றாங்க. ஒருவேளை கேட்கறேன், அப்போ கமருதீன் சில இடத்துல சண்டை போடும்போது ப்ரோமோக்காக பண்ணிடுறாரோ? அப்படி எனக்கு தோணல. எனக்கு பார்வதி பண்றது தான் வந்து எல்லாத்துலயுமே எல்லா ப்ரோமோலும் நான் தான் வரணும் அப்படின்ற மாதிரி பண்ற மாதிரி தோணுது. ப்ரோமோ, அதாவது கிரிஞ்ச் ப்ரோமோ அப்படிங்கிற மாதிரி. இது எதுவுமே என்னுடைய கருத்து கிடையாது, பொதுவாக இருக்கக்கூடிய கருத்தை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புங்க கமருதீனை. என்ன ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒரு பர்சன். இதுக்கு என்ன பதில் உங்களுடைய சைட்லேருந்து? நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். அது ஏன்னா இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உள்ள கொடுக்கணும். யார் யார்? இப்போ திவாகர் ஒரு ஏதோ ஒரு சண்டையில் வந்து பிரவீனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு, கையில் அடிபட்டுரும். ஓகேங்களா? அந்த மாதிரி இவர் அடிபடுற மாதிரிலாம் கூட எதுவும் பண்ணலையே. கை ஓங்குறாரு. இப்போ திவாகர் பண்ற மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டு அடிபட்டுருக்கா? அந்த மாதிரி கூட பண்ணலையே அவரு. ஸோ எஃப்ஜே பண்றாரு, அந்த மாதிரி வினோத் பண்றாரு. எல்லாரும் அந்த ஹீட் ஆஃப் மூமெண்ட்ல பண்றாங்க. ஆனா ஒய் கமூர் மட்டும் அதான் கேக்குறேன், ஒய் கமூர்? அந்த கேள்வி, அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் என்னன்னா மேபி அவங்களோட லைக் கோ கண்டஸ்டன்ஸோட அந்த ஃபாலோவர்ஸாக இருக்கலாம். அவங்க அப்படி ப்ராஜெக்ட் பண்ணலாம். அப்படி கமருதீனை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தானே தோணும். ஒரு தாட் இருந்தாலுமே பார்க்கும்போது ஓகே இதுதான் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு தோணுது எனக்கு. என்னுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இஃப் இன்கேஸ் இந்த ஃபேமிலி ரவுண்டுன்னு ஒன்று வைப்பாங்க, அதாவது ஃபேமிலிலாம் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை பார்க்கக்கூடிய ரவுண்டு. அதில் நீங்கள் போனாலோ இல்லை அக்கா யாரோட போனாலுமே தயவு செஞ்சு கமருதீன்ட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க, பார்வதி கூட ஒண்டி சேர்ந்து இருக்காதீங்க. அது மெயின். அது நானுமே இப்போ நீங்கள் இது சொல்லலாம் கூட நானே சொல்லியிருப்பேன். சொல்லுங்க. பார்வதியில கிட்ட இருந்து விலகி வந்தாலே இவர் கேம் சூப்பராக ஆடுவார், அதே மாதிரி இவர் பேர் கெடாது அப்படின்றது கூடிய சீக்கிரம் ஆகணுன்றது என் ஆசை. ஆமாம், நாளுக்கு நாள் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பேரை உருவாக்கிட்டோம். அதை ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க பழக்கமில்லாத ஒருத்தவங்க வந்து நம்மளை காலி பண்ணிட்டு போறதுங்கிறது. அதுவும் இல்லாமல் இப்போ 2 பேர் க்ளோஸாக இல்லாமல் இருந்தால் கூட ஒரு பின்னாடி பேசுறதுனா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இவங்க அவ்வளோ க்ளோஸாக இருந்து திடீர்னு ஒரு சார் எபிசோடுக்கு அப்புறம் அப்படி மாறி போய் வெளியே போய் அப்படி சொல்லி அவ்வளோ பெரிய அலிகேஷன் எடுத்து வைக்கும் போது அது ரொம்ப. அதே திவாகருக்கு முன்னாடி திவாகர் கூட அவங்க ஆல்ரெடி வந்து அவ்வளோ சண்டை போட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி அவரை பற்றி சொல்றது, திருப்பி இப்போ அவங்க பேசி சால்வ் ஆயிருப்பாங்க 2 நாள் முன்னாடி நைட்டு பேசி உண்மையாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே திருப்பி போய் திவ்யா கிட்ட போய் சேம். அதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷன் பாவங்க இந்த அளவுக்கு போட்டு குத்த கூடாது. புரியல அவருக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி குத்திட்டே இருக்காங்கன்றது தெரிய மாட்டேது அவருக்கு. ஆமாம், ஏன்னா மக்களுடைய பார்வையுமே எப்படி இருக்கு, மக்களுடைய பார்வையுமே ஓப்பனாக எப்படி இருக்குன்னா கமருதீன் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டெம்பராக இருக்க, கோவப்படுறாரு, ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அதிக விஷயங்களை வாய் விடுறாரு, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, அப்படி மக்களோட பார்வை அப்படி தான் இருக்கு. அதை உருவாக்கப்படக்கூடிய காரணம் என்னங்கிறத இன்னும் நம்ம பார்க்கணும். நம்ம அது என்னன்னு அனலைஸ் பண்ணணும், யாரு தூண்டி விடுறாங்க அப்படின்ற மாதிரி. நான் சொன்ன மாதிரி அந்த மேபி அந்த கோ கண்டஸ்டன்ஸோட அந்த ஃபாலோவர்ஸ் அந்த இதெல்லாம் போடுறாங்கல்ல ரீல்ஸ் போடும்போது எதில் அவங்கள தப்பாக காட்ட முடியுமோ அதில் வந்து இந்த ஷார்ட் இதில் வந்து காட்டிடுறாங்க. எங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது?
ஒன்றில் அதை அனலைஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா அது நம்ம தப்பாக வந்து இன்னொருத்தர் தெரியல அப்படின்னா அதை இந்த ரீல் திருப்பி யாருக்கும் ஷேர் பண்ணாமல் இருக்கணும். ஓகே, இன்னைக்கு நடந்த அந்த பிராங்க் ஃபைட் அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் பயமுமே இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுமோ, ஏன்னா இன்ன வரைக்கும் பிக் பாஸ் அதை அப்ரிஷியேட் பண்ணல. ஆமாம் ஆமாம். ஆனால் அவங்களுக்குள்ள அதை பேசிக்கிட்டாங்க. பிரவீனும் என்னை அடிச்சது பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் எனக்கு அது வரைக்கும் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ப்ரோமோ ஒன்றையும் பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய கச்சேரி. நான் லேட்டாக ஏஞ்சி இன்னைக்கு குளிச்சுட்டு வெளியே வர வந்து ஃபோன் எடுத்து ஆஃபீஸாக இப்போ இன்ஸ்டா தான் பார்க்குறேன். ஃபோன் எடுத்தோன்னே இன்ஸ்டா தான் பார்க்குறேன். பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துச்சுன்னு பார்க்குறேன். நம்ம இது கோவப்பட்டு வராரு, ஐயோ எது நடக்கணும்னு திருப்பி நடக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா லாஸ்ட் வீக்லாம் நல்லாவே சூப்பராக இருந்தார், கோவப்படல, நல்லா விளையாடினாரு, சூப்பராக பண்ணாரு. திடீர்னு திருப்பி இப்படி வருது என்னன்னு தெரியலன்னு பார்த்துட்டே இருக்கேன். திருப்பி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஒரு ஒரு பாக்ஸிங் ஸ்டைல அப்படி வராரு. பாக்ஸிங் தெரியுமா அவருக்கு? பாக்ஸிங் சூப்பரா நல்லா பண்ணுவாரு. அவரு எப்போன்னா 2022ல ஜாயின் பண்ணாரு. ஓகே, பிராக்டிஸ் டைம் இருக்கும் இல்லையா, 2 பேரும் சண்டை போட விடுவாங்க. அதுல வந்து அடிபட்டு மூக்கு சம்திங் பெயின் இருந்தது, ஒரு மாதிரி வீங்கின மாதிரி ஏதாவது இருந்தது. ஸோ இவர் மெயினே ஃபேஸ் தானே இவருக்கு. இப்போ வந்து ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நடந்தது. ஸோ அதனால வந்து அதை விட்டார் அவர். ஓகே, விட்டுட்டு டெய்லி பஞ்ச் பண்ணுவார். ஓகே, பஞ்ச் பேக் வச்சு அதை வச்சு பண்ணுவார். ஓகே, ஜிம் போகும்போது கண்டிப்பாக அது பண்ணிடுவார் அவர். ஸோ அது சூப்பராகவே பண்ணுவார். அது நல்லா தெரியும், ஸ்டைல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு ரியல் நீங்கள் ஒரு பேஜை பார்த்தாலே தெரியும், நிறைய போட்டிருப்பாரு வீடியோ. ஆமாம், ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு விஷயம் புரியுது. என்னென்னா பாக்ஸிங் கற்றுக்கிட்டாங்க, அதாவது ஸ்டெடிடு ஃபைட்டரும்பாங்கள்ல, கற்றுக்கிட்டு சண்டை போடுறவங்க யாருமே அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு கையை வச்சிட மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், செல்ஃப் அவங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஷியஸ் இருக்கும். ஏன்னா அவங்க அடித்தா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும், அதனால அது அவ்வளோ சீக்கிரம் அடிக்க விட மாட்டாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் கற்றுக்கிட்டு பண்ணுறவங்க எல்லாருமே. ஸோ அந்த வகையில் இப்போ இதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு தெரியும், அது ஏன்னா டெய்லி பஞ்ச் பண்றவங்களோட பவர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஆமா. ஸோ அது அவர் பண்ண மாட்டார். பிரவீன், இப்போ நீங்க சொன்ன பிரவீன் சொன்னது ஞாபகம் வருது. சும்மா தாண்டா குத்த சொன்னது, என்னடா இப்படி குத்திட்டு எனக்கு வலிக்குதுடா. பட் ஆனால் அது ஃபன்னா எடுத்துக்கிட்டாரு அவர். அது வரைக்கும் கூட்டு, அந்த ஒரு விஷயம் வரைக்கும் கூட்டு தானே வச்சுங்களேன். ரொம்ப ஆக்சுவலாக பார்க்கும்போது அங்கேயுமே அவங்க டேலண்ட்டை காட்டின மாதிரி இருந்தது. 3 பேருமே சூப்பரா பண்ணாங்க, மெயின்டைன் பண்ணாங்க. ஆமா, மெயின்டைன் பண்ணாங்க. ஆமா, அந்த கடைசி வரைக்கும் இப்போ வரைக்குமே அவங்க ரிவீல் ஆகல. ஆமா, இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் ப்ரோ என்னன்னா, இதுல எங்கேயுமே பார்வதி அந்த சண்டை தான் நம்ம பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்கேயுமே பார்வதிங்கிற பேரை பயன்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அழகா கிளீனா மெயின்டைன் பண்ணாங்க. பிராங்க் இஸ் அ பிராங்க், என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, கடைசி வரைக்கும் கன்ஃபியூஷன்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 3 பேருமே சூப்பரா பண்ணாங்க. ஆக்சுவலா பார்த்தா உண்மையாவே சண்டை போட்டமா தான் இருந்தது. உண்மையாவே அடிச்சுக்கிட்டாங்க. அவர் கீழே விழுந்துட்டாரு, எல்லாமே அப்படியே ரியலா இருந்த மாதிரி இருந்தது. ஆமா, அதுக்கப்புறம் இவர் வந்து தனியா ஃபீல் பண்ணிட்டாரு. பார்வதி எங்க போனாங்கன்னு தெரியல. அப்போ ஏதோ குளிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கன்சோல் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து சரி விடு விடு விடுன்னு சொல்லிட்டு. இது என்ன பியூட்டினா, திவாகர் வந்து உட்காந்து கன்சோல் பண்ணிருக்காரு அவர். ஆமா, வந்து திவாகருக்கு ஆக்சுவலா கமரு திவாகர் சுத்தமா பிடிக்காது. அவர் வந்து கமர் அப்படி அடிக்க போறப்போ கமருன்னு சொல்லிட்டு இவர் போய் ஹக் பண்ணிங்க. அதெல்லாம் பாக்குறது நல்லா இருந்தது ஆக்சுவலா. ஆமா, அந்த திவ்யாவோட கேப்டன்சி ஆக்சுவலா அவர் சூப்பரா ஹேண்டில், இன்னைக்கு அவங்க கமருதீன் ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. ரொம்ப அடக்குனாங்க அவங்க. லிட்டரலா இப்படி கையை பிடிச்சி இப்படி ஓரமணிக்க வச்சுட்டாங்க. என்ன உனக்கு பிரச்சனை? நல்லா அவரும் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிட்டாரு, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு அவரு. அதான் சொல்றேன். ஆனா அவங்க ரொம்ப வருஷம் டிராவல் பண்ணலாம் கூட ஒரு ஷார்ட்ஸ் பண்ண இருந்தாங்க. செகண்ட் ஹீரோயின் சீரியலோட. ஆமா, 2 பேருமே நல்ல ஒரு இதா இருந்தாங்க. ஓகே ஓகே, நைஸ். அதே சமயம் பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் தான் வந்த உடனே ஆரம்பிச்சிச்சு. அதை பாத்தீங்களா? பார்த்தேன். ஏங்க அந்த பிள்ளைக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க இதுக்கு முன்னாடி பார்வதியை சந்திச்சிருக்கீங்க? கமருதீனுக்கு பார்வதிக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது? இல்ல எதுவுமே கிடையாது, உங்களுக்கு தெரியாது, பேசுனதே கிடையாது. ஓகே ஓகே, பாவங்க. எங்கேருந்தோ வந்து ஒருத்தவங்களை போட்டு இப்படி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே, டைரக்டா அடிச்சாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி முதுகுல குத்தான ஒரு அதுவும் பெரிய வார்த்தையெல்லாம் வச்சு பண்றது ரொம்ப தப்பு. அந்த இடத்துல கமருதீன் ஒரு வார்த்தை, நான் இப்போ வெளில போனா என்ன நினைப்பாங்க ரொம்ப. அதை யார் அவன்? அவன்கிட்ட போய் சொல்ற, யார் அவன்? ஆமா, இந்த வேர்டு அடிக்கடி எனக்கு இது நீ வேற யார்ட்டா சொல்லியிருந்தா கூட அது
அதுவே புதஞ்சு போயிருக்க முடியல. இவர்கிட்ட சொல்லணும், இவரு போய் ஸ்பீக்கர் போட்டு எல்லாத்தையும் இவரே மூலம் ஒழுங்கு கிடையாது. இவருக்கே வந்து இந்த ஸ்டாம்ப் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது தான், பொண்ணுங்கள்ட்ட போயிட்டு முத்தம் வாங்கிட்டு. இவர் மேல இவ்வளவு அலிகேஷன் வைக்கிறாங்க, திவாகர் மேல அது வைக்கணும். ஏன்னா வந்து இப்போ கமுதின் வந்து வாண்டடா போய் யாரையும் போயிட்டு வாங்க இவர் வந்து முத்தம் கொடுங்க அதெல்லாம் கேட்டுருக்காங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் இவர் பண்ணலையே. கரெக்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா திவாகர் மேல தான் இந்த அலிகேஷன் வைக்கணும். ஆமா ஆமா. அதே மாதிரி துஷார் ஒரு நாள் காலைல எழுந்திக்கும் போது லிப்ஸ்டிக் மார்க்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க, அது ஏன்னு தெரியல. ஓகே, நம்ம இப்போ கமருதீன் விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் சொன்ன இன்னொன்று ஞாபகம் வருது, பார்வதியும் கமருதீனும் டைனிங் டேபிளில் ஒரு கான்வர்சேஷன் பண்ணாங்க, அதை பார்த்தீங்களா? பார்த்து அது என்ன கான்வர்சேஷன், எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. அதான் அது டபுள் மீனிங் கான்வர்சேஷன் மாதிரி இருந்தது. ஏன் அது அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? எனக்கு பார்க்கும்போது இப்போ கமுதின்றது ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜ் இல்லையா, நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு, என்டர்டெயின் பண்றாரு, எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஒரு மூவி பார்க்குறோம், ஒரு சீன் அந்த மாதிரி வரலாம், நல்ல மூவி தான் அது, எல்லாம் ஃபேமிலியாக போய் பார்க்குறோம், பசங்க எல்லாரும் கூட பார்க்குறோம். அதுக்குன்னு நம்ம போயிட்டு டேரக்டர் திட்டுறோமா, ஏன் அந்த சீன் ஏன் வச்சிங்க அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரி அதை இக்னோர் பண்ணிட்டு போகணுன்றது தான். பட் ஆனால் இது டு த கோர் இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, என்னத்தை நம்ம பேசுகிறோம் இக்னோர் பண்ணுற அளவுக்கு தான் அது. ஆமாம், இருக்குன்ற சேர்க்க சரியில்லையா ப்ரோ? எங்க அங்கே தானே. அதான் பார்வதி அவங்கள விட்டு வெளியே வந்தாலே அவர் இப்போ ரியலாக இருக்க மாதிரி இருப்பார் அவர். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக வைல்ட் கார்டு வந்தது யாருக்கு நல்லதோ இல்லையோ, கமருதீனுக்கு நல்லது. அது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குது கமருதீனுக்கு அது. ஆமாம், அவருக்கு அப்போ தான் தெரியுது என்னென்ன பண்ணாங்கன்றது. ஆமாம், அந்த இதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. டு பி ஹானஸ்ட். ஏன்னா இவ்வளோ நாள் பார்வதியோட முகம் முகத்தில் அப்படியே அழகாக கிழிச்சு விட்டேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, குப்பை அப்படின்ட்டாங்க. ஓப்பனா சொல்லணும்னா குப்பை மாரி தான் கடந்துச்சுன்னு வச்சிங்களேன். நம்ம எப்போதுமே பிக் பாஸ் ஒரு ஆவலோட எதிர்பார்ப்போம்ல, அது இல்லவே இல்லை. காரணம்னா ஒருத்தவங்க போட்டு அந்த குப்பையை அல்ல திரும்பி அந்த குப்பை வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவருடைய பிளான் என்னவா இருந்துச்சு, பிக் பாஸ்க்கு போறோம், பிக் பாஸ் எந்த பர்பஸ்க்காக தான் போறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணிப்போம், அது என்னவா இருந்துச்சு? அதான் என்னோட இருக்கிற எல்லா பொட்டன்ஷியலும் நான் காட்டி நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. ஓகே, பிக் பாஸ்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் என்னோட பிளான் இதுவாக தான் இருக்கும். மூவிஸ் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக மூவிஸ் பண்ணணும், அதில் நான் வந்து ஷைன் ஆகணும் அப்படின்றத அவரோட ஆசை. நாளைக்கு பிக் பாஸ்க்குள்ளே அவர் போகிறார், அதை நான் சொல்லணும். நாளைக்கு போகிறாருன்னா நைட்டு நான் அவர் கூட இருக்கேன், ஒரு 2 to 3 வரைக்கும் நான் அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தர். அவர் வந்து அப்போ தான் வந்து லைக் ஒரு 3-4 days முன்னாடி தான் அவர் பிக் பாஸ் பார்த்ததே கிடையாது. ஓகே, ஒரு 3-4 days முன்னாடி இல்லை அந்த 1 week முன்னாடி சம்திங் வந்து பிக் பாஸ் கொஞ்சம் என்னன்றதாவது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அப்படின்னு கேட்டுருந்தாரு. அன்னைக்கு நைட்டு போகிற அன்னைக்கு கேட்குறாரு, மச்சா டிடிஎஃப்னா என்ன புரியுதுங்களா, டிக்கெட் டிஃபரெண்ட் என்னன்னு அப்போ தான் கேட்குறாரு நைட்டு. அப்போது ஃப்ரெண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ஒரு அளவுக்கு சின்ன ஒரு நாலேஜோட தான் போயிருக்காரு பிக் பாஸ்க்குள்ள. ஸோ முந்தின நாள் இதான் நடந்தது. பார்ட்டிஸ்ல நாங்கள் போயிட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம், பார்ட்டிஸ் எதுவும் பண்ணல. ஓகே ஓகே. எது ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் கமருதீன்? அவரை பற்றி கொஞ்சம் பர்சனலாக பிரியாணி தான். சமைப்பாரா? சமைக்க மாட்டார். ஆனால் ஏதாவது இருந்தால் எந்த பொருள் வேஸ்ட் பண்ண மாட்டார். இப்போ ஏதாவது வீட்டில் ஏதாவது பொருள் இருக்குன்னா, வெஜிடபிள் இருக்குன்னா தண்ணியை போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு ஏதாவது ஒன்று சும்மா பண்ணிவிட்டு அதை சாப்பிடுவார். ஓகே, வேஸ்ட் ஆக்க மாட்டார். மக்கள்கிட்ட எனக்கு சொல்ல வேண்டியது, இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னை விட இப்போ இன்னும் சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க, இந்த வாரம் இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போ அவர் தப்பு பண்ணுற மாதிரி அந்த இதை பண்ணியிருந்தார் அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி அவரை மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் அவர் இருக்கிற டேலண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக காட்டுவார். ஸோ சப்போர்ட் பண்ணணுன்றது தான் ஒரு விஷயம். நீங்கள் கமருதீனுக்கு சொல்லணுன்னாலும், கமருதீன் கூட இருக்க பார்வதிக்கு சொல்லணும்னாலும் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் கமருதீனுக்கு சொல்லுங்க. கமருதீனுக்கு சொல்லணும்னா, அவர் வந்து இந்த மாதிரி டைவர்ஷன்ஸ்லாம் இல்லாமல் அவருக்கு இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாம் வெளிக்காட்டிட்டு நல்லா கேமு கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு டாஸ்க் சூப்பராக பண்ணிவிட்டு ஆடினா 200% அவர் டைட்டில் வின் பண்ணவே சான்ஸ் இருக்குது. ஓகே, பார்வதிக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பார்வதி சொல்லணும்னா கொஞ்சம் வாயை அடக்கிட்டு இந்த மாதிரி யாரையும் முதுகில் குத்தாமல்
இருக்கணுன்றது அதை நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க, கோவத்தை விட வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி இவருக்கு தெரியாமல் இருக்கே இன்னும் கூட அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டாங்க. ஏன்னா கூட அக்கா பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு தெரியும். அவங்க நேற்று கூட நாங்கள் பேசணும், அது இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதான் அவங்க பார்வதிக்கிட்ட இருந்து கண்டிப்பாக வெளியே வந்துட்டார்னு நினைக்கிறேன். இப்போ முழுமையாக வரல. ரம்யா கூட காலம்புற அவரை ஓப்பனாக சொல்ல போனால் இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த மனுஷன் ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டாருன்னு தெரில. ஒரு வகையில் ரம்யா காலம்புற இவ்வளோ சொல்லி நீ திருந்த மாட்ட, அவளுக்கு கஞ்சி வேணா அவளே வந்து வாங்கிட்டு போக மாட்டாளா, நீ தான் வாங்கிட்டு போய் கொடுப்பியா அப்படின்னு கேட்டாங்க. அதான் அது நான் சொன்ன மாதிரி தான். அவர் கொஞ்சம் க்ளோஸாக நினச்சிட்டாருன்னா அவர் அப்படிதான்றது தான். ஒரு நாள் வெளில வரும், அப்போ வரும்போது அது நான் சொல்லலை, பெருசாக வெடிக்குங்கிறீங்க. கண்டிப்பாக வெடிக்கும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.